ஸ்நாக்ஸ்னா டீயை விட ரொம்ப சீக்கிரம் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். ஏன்னா அப்படி ஒரு ருசியாக இருக்கும். சீக்கிரம் சக்கரவள்ளி கிழங்கு சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி தடிமனாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சிப்ஸ் போட வசதியாக இருக்கும். குட்டியாக இருந்தால் நாராக இருந்தால் சிப்ஸ் போடுறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கை நல்லா தோலை சீவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். கடைகளில் சக்கரவள்ளின்னு கேட்கையில் மாவு சக்கரவள்ளி கிழங்குன்னு கேளுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ தான் சிப்ஸ் போடவும் நல்லாயிருக்கும். இதை எவ்வளோ தூரம் நீங்கள் நைஸாக ஸ்லைஸ் வச்சு சீவுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சீவியாச்சு பாருங்கள். இதை என்னன்னாக்கா கொஞ்சம் தண்ணி இருந்தால் தொடச்சி எடுத்துகிட்டு ஆயிலில் போடுங்க. அப்படி இல்லைனா வெயில் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூடான ஆயிலில் மிதமான சூடில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டு கலரில் வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே அரிச்சு அள்ளிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் பொரிச்சு அள்ளிட்டேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஒரு டீ ஸ்நாக்ஸுங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் சேர்த்து குலுக்கி எடுத்திருக்கேன். அப்படிலாம் தேவையே இல்லைங்க. சும்மாவே சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் அப்படிங்க. மரவள்ளி கிழங்கை விட சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க.